டியூஸ்டே ஈவினிங் எப்பவும் போல் பாப்பா ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி காஃபி போடுறதுக்கு வந்துட்டேன். ஒரு சில நாள் காஃபி, ஒரு சில நாள் டீ மாற்றி மாற்றி தான் போடுவேன். டெய்லி காஃபி தான் அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது. காஃபியாக இருந்தாலும் சரி, டீயாக இருந்தாலும் சரி எல்லாருமே குடிப்பாங்க. அதனால் என்னுடைய விருப்பம்தான். டீ குடிக்கணும்னு தோணுச்சுன்னா டீ போடுறது, காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காஃபி போட்டு வச்சுருவேன். அப்படியே கொஞ்சமாக சிறு பயிரும் அவிச்சு வச்சுருந்தேன். அன்னாச்சி பழத்தை நாளைக்கு தான் கட் பண்ணணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக எல்லோ கலராக வரல, லைட்டாக ஒரு க்ரீன் கலர் இருந்தது. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அழுவி போக ஆரம்பிச்சுது. அதனால் இன்றைக்கே கட் பண்ணிட்டேன். இதில் உப்பும் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிச்சனில் மாட்டுறதுக்காக ஒரு ஷெல்ஃப் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. அதை மாட்டலாமா வேணாமா அந்த இதிலே தான் இருந்தோம். ஏன்னா இப்போது இருக்க கிச்சனே பார்க்க நல்லா தான் இருந்தது. இதில் ஷெல்ஃபு வேறு வச்சுட்டோன்னா ரொம்ப நெருக்கடியாக பொருள் இருந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி அதை மாட்டி வச்சுட்டேன். ஏன்னா ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம் வைக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குழப்பமாகவே தான் இருந்தது. வச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிச்சனுடைய கார்னர் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது.